வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் புலாவ். அதுக்கு ஆப்டான பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமான குண்டூர் சிக்கனுங்க. இதுக்கு சிக்கன் புலாவுக்கு இந்த குண்டூர் சிக்கன் வந்து நல்லா ஸ்பைசியாக செமையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் அதான் செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வந்து 500 கிராம் எடுத்துக்கிறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து இதை புலாவ் வந்து செய்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குண்டூர் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட தக்காளியும் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் வந்து நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ புலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெய் விட்டுக்கலாம். வெண்ணெய் உருகி வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். புலாவுக்கு வந்து வெண்ணெய் இல்லாட்டி நெய்யில் செஞ்சோம்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அது வந்து நல்லா வந்து பொரிஞ்சு மணம் வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பிரியாணிக்கு மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க. ஏன்னா புலாவுங்கிறது வந்து இந்த ஒயிட் கலரில் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயத்தை ரொம்ப வதக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கலரே சேஞ்ச் ஆயிருங்க. அதனால் ஒரு கண்ணாடி பதம் ஒரு அரைப்பதம் வர வரைக்கும் மட்டும் வெங்காயம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாயை வந்து நைட்டாக சென்டரில் கீரி மட்டும் நான் சேர்த்துருக்குறேங்க. ஏன்னா நீங்கள் முழுசாக அரிஞ்சு சேர்த்துட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்து புலாவில் எல்லாம் அந்த விதை வந்து இருக்கும். அதனால லைட்டாக கீரியை மட்டும் விட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து காரசாரமாக சைட் டிஷ் வச்சுருக்குறாங்காட்டி இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக தான் இருக்குங்க. ரொம்ப காரம் இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த புலாவ் பிரியாணி எல்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அரிசியை விட சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா போட்டோன்னே தண்ணி வற்றி கொஞ்சம் சுருங்கிடும். அதனால் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விடலாம். ஆல்ரெடி சிக்கனில் வந்து தண்ணி வந்து விடும். அதனால் அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள். சிக்கனில் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1க்கு 1.5 எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தேங்காய் பால் இருக்குது, 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. மொத்தம் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஆல்ரெடி நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்குறோம். இப்போ தேங்காய் பால் விட்டாச்சு. தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து குண்டூர் சிக்கனுக்கு நான் வந்து வறுக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஏலக்காய் 2, கிராம்பு, பட்டை, சோம்பு, ஜீரகம், மிளகு, மல்லி, கொஞ்சம் போல் கல்பாசி எடுத்துருக்குறேங்க. இதையெல்லாம் வந்து ட்ரையாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி செய்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகா வந்து ஒரு 4 மிளகா எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகா வந்து ஒரு 7லேருந்து 8 நம்பர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதளவு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் எடுத்துருக்கிற மிளகா வந்து ரொம்பவே காரமான மிளகா. அதனால் வந்து நான் ஒரு 7 நம்பர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு நம்ம இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து புலாவுக்கும் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு திரண்டு வெந்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் புலாவுக்கு வந்து தண்ணியும் அரிசியும் நல்லா சமமாக கலந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா இழுக்கட்டும். இப்போ வந்து நம்ம குண்டூர் சிக்கனை வந்து வதக்கிக்கலாம்.
ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அதுக்கு வந்து 2 பிரிஞ்சி இலை ஒரு பட்டை மட்டும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் விருப்பப்படுறவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதங்கணும். வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து வதக்கணுங்க. அதுக்குன்னு ரொம்ப கலர் மாறிடவும் வேண்டாம். பாருங்க, நல்லா சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாம். இதோடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப காரமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg வந்து சிக்கன் எடுத்துருக்குறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதங்கி வரட்டும். அதோடு நம்ம வந்து ஆற வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் நம்ம ஜாரில் வந்து சேர்த்து நல்லா நைஸாக பொடியை அரைச்சிக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது, அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விடலாங்க. கலந்து விட்டு அந்த வந்து எண்ணெய் வந்து தக்காளியும் வெங்காயம் வெந்து நல்லா எண்ணெய் மேலால் பிரிஞ்சு வரணும். இப்போ புலாவுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அதை வந்து ஒரு கிளறி விட்டுட்டு நாம் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு மேலால் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் போல் தம் போட்டுடலாங்க. அந்த பக்கம் தக்காளியும் வெந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் தம் போட்டுடலாம். ஏன்னா மேலே வந்து கொத்தமல்லி தழையை தூவுறப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ மூடி வச்சு தம் போட்டுடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ வந்து நான் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் போட்டதை சிக்கன் கழுவி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், இப்போ நல்லா கிளறிட்டே வாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ தான் போடணும். ஏன்னா தக்காளி எல்லாம் வந்து பச்சையாக நம்ம அரைச்சிருக்கிறோம், அதனால் அதோட பச்சை வாசனையும் போகணுங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சுற்றி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குது அப்படின்னு. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொடியை வந்து தூவிக்கலாங்க. இதோட பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து தண்ணி ஊற்றி வேகிறப்ப பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவருக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கூடி நம்ம இதில் கீறி போட்டுக்கலாம். அதோட இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா புலாவுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி பூரிக்கும் கூடி ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷுங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு கூட இதை வச்சு நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இது வந்து உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரையாக கூட செஞ்சுக்கலாங்க. நான் வந்து புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறேங்கிறங்காட்டி நான் கொஞ்சம் கிரேவியாக செய்கிறேன். இப்போ வந்து அரைச்ச மசாலா பொடியை வந்து நம்ம வந்து மேலால் தூவி விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொடியை அரைச்சி ஓப்பன் பண்ணதே அதோட வாசமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி செய்கிறப்பவே தெரியும் உங்களுக்கு இதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு. இப்போ வந்து இந்த பொடியை வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு ட்ரையாகவே போதும் அப்படின்னா நீங்கள் சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ மசாலாவை எல்லாத்தையும் எல்லாம் படுற மாதிரி நல்லா சுற்றி நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நான் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டு நான் மூடி வைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து புலாவுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ எனக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாங்க. நீங்கள் அந்த மூடி போட்டு வேக வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதுலேயே சிக்கனில் தண்ணி விட்டு ஆல்ரெடி நாமளும் தண்ணி விட்டுருக்குறோம், கொஞ்சம் கிரேவி பதத்தில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை கருவேப்பிலையும் தூவி விட்டு நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து பக்கத்தில் வந்து புலாவுக்கு தம் போட்டிருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் போல் விடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா ஊற்றி நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா வேகுது. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 2 பச்சை மிளகாவை லைட்டாக கீறி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும் கொஞ்சம் அதோட அந்த பச்சை மிளகாயும் சிக்கன் கூட சேர்றப்போ அதோட வாசமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதனால நான் சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் தண்ணி வந்து நல்லா வற்றி நல்லா இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு 5 நிமிஷம் போல் ஓப்பன்லேயே வச்சிடலாம்.
கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வச்சுருந்து கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டியான அது நல்லா காரசாரமான சிக்கன் புலாவுக்கு வந்து ஆப்டான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சிக்கன் புலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாதம் வந்து நல்லா உதிரியாக நல்லா ஒரு மணமான இதில் இது ரெடி ஆகிருக்கு. ஏன்னா இதில் தேங்காய் பால் ஊற்றி அதுவும் வெண்ணெயில் வந்து செஞ்சுருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சாதம் ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து இதோடு சேர்த்து நம்ம வந்து பரிமாறிடலாங்க. குண்டூர் சிக்கன் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கிரேவி பதத்துக்காக தான் வச்சுருக்கிறேன். கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு. இதில் வந்து அதே அளவுக்கு காரம் இருக்குங்க. ஏன்னா இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறங்காட்டி தான் நான் ஒரு 7 மிளகா மட்டும் சேர்த்துருக்குறேன். இப்போது புலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பரிமாறிடலாம். ரொம்ப ஈஸியாக குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் புலாவும் அதுக்கு ஆப்டான காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவியும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான புலாவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், இப்போ வந்து சிக்கனை வந்து பரிமாறிடலாம். இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருந்துச்சுன்னா அந்த புலாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் வச்சுருக்கிறேன். இதோட வந்து சாப்பிட்றப்போ மேலால் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு அதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ போல் வந்து டேஸ்ட் பண்ணுறது வந்து என் பையன்தான். இன்றைக்கி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் செய்யணும், நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் செஞ்சேன். இந்த லெமனை சிக்கன் மேலே நல்லா புழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் எடுத்து புலாவில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அப்படியே வாயில் எச்சையே ஊறுங்க கைஸ். இது நல்லா காரசாரமாக நல்லா ஜூஸினஸ்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஸ்பைசினஸ்ஸாக நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த புலாவோட சூப்பராக செட் ஆகும். கூட ஆனியனையும் வச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய் பாய்.